சாந்தமும் சமாதானமும் உள்ள வாழ்க்கையை இறைவன் நமக்கு இருதயத்திற்கு சுகமளிக்கக்கூடிய தேவையாக நிச்சயமாக அமைத்திருக்கின்றான். சாந்தமுள்ள குணம் ஒருவருக்கு அவசியமும் இன்னும் வாழ்நாள் முழுமைக்கும் உள்ள தேவையாக, அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. குணம் சாந்தமாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக சமுதாயம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். நாம் குழந்தையாக பிறக்கும் பொழுது இந்த சாந்தமும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு அழகான படைப்பாகவும் இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்றோம். எங்கு நம்முடைய குணம் மாறுகிறது, எனக்கு எப்பொழுது மனிதர்களுடைய போக்குகள் பரிச்சயமாகின்றதோ அப்பொழுது நான் மாற ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்தினுடைய பொருள்கள் என்னுடைய தேவையாக நான் கருதுகின்றேன். என்னுடைய பெற்றோர்களை எனக்கு நெருக்கமாக நான் பார்க்கிறேன். குழந்தையாய்ந்து வளரும் பொழுது, மனம் பக்குவம் அடைந்து வரும் பொழுது, உருவங்களும் அமைப்புகளும் புலப்படும் பொழுது என்னுடைய தேவைகள் என்ன என்பதை நான் அறிவிக்கப்படுகின்றேன், கற்பிக்கப்படுகின்றேன் என்னுடைய பெற்றோர்களால். நான் தான் உன்னுடைய தந்தை, நான் தான் உன்னுடைய தாய். யாரொருவரும் நாம் இறைவனுக்கு உரியவர்கள், இறைவன் நம்மை படைத்தான், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற வார்த்தையை குழந்தையிடம் பேசுவதில்லை. ஒவ்வொருவரும் அந்த படைப்பு உருவாவதற்கு முன்பாக இறைவனிடம் மானசீகமாகவும் அந்தரங்கமாகவும் விருப்பம் கொண்டிருக்கின்றனர். எனக்கு ஒரு சந்ததி வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அது ஒரு பாக்கியம், எனக்கு அவசியம், தேவை என்பதை இறைவன் உணர்த்துகின்றான். அப்பொழுதும் கூட ஊருலகத்திற்காக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர, என்னுடைய பாக்கியத்திற்காக அந்த குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இரண்டாம் தரமாகத்தான் இருக்கும். ஊருக்கும் உலகத்திற்கும் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்கும் என்று முதலாவதாக அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அடுத்ததாக எனக்கு ஒன்று வேண்டும் என்று விரும்புகின்றோம். இங்கு நாம் நம்முடைய கேடுகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் உரிய ஒரு பாக்கியமிக்க சந்ததி வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வேண்டும் என்று கூறுகின்றோம். அந்த குழந்தை இருந்தால் 4 பேர் என்னை நான் தாய்மை அடைந்து விட்டேன், பெற்றோராகிவிட்டேன் என்று கூறுவார்கள். அப்படி இல்லை என்றால் கேள்விகள் கேட்பார்கள், என்ன ஏது என்று கேள்விகள் கேட்பார்கள். இதற்கு பயந்து கொண்டும் ஒரு குழந்தை வேண்டும். நிச்சயமாக இறைவன் அறிவிப்பது, நீங்கள் சந்ததி சகிதமாக சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை எனக்கு நீங்கள் உரித்தாக்குங்கள். அது என்னுடைய படைப்பாக இருக்கின்றது, உங்களுடைய படைப்பு என்று நீங்கள் கருத வேண்டாம். அந்த படைப்பு உருவாகும் பொழுது நான் குழந்தைக்கு கரு ஏற்றுக்கொண்டேன், நான் கருவாகிவிட்டேன். தாய்மைக்குரிய அந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நம்முடைய மனதில் நாம் கருதுகின்றோம். அந்த நேரத்திலும் இறைவன் இந்த குழந்தையை ஞானமுள்ள குழந்தையாக வளர்த்து அதன் காரணமாக மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மை ஏற்படும்படியாக அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு இறைவன் அந்த குழந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். இறைவனுடைய உதவி இன்றி அதற்கு துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் வராது என்று கூறுவதற்கில்லை. அந்த வேதனை இல்லாத சூழ்நிலையில் குழந்தைகள் வளர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். உங்களுடைய கர்ப்பம் முழுமை அடையும் வரையில் உங்களுக்கு
இன்னும் நன்மைகள் பெருக வேண்டும். இறைவனுடைய ஆற்றல், ஒரு மாபெரும் ஆற்றல், இறை சக்தியாக உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உடலில் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த உள்ளத்தின் பூரிப்பும் உடலின் வனப்பும் உங்களுக்கு அறிவிப்பது. எப்படி உங்களுடைய இந்த வனப்பும் பூரிப்பும் ஏற்படுகின்றது? என்னுடைய உயிர் அங்கு உருவாகி கொண்டிருப்பதன் காரணமாக. ஆனாலும் நீங்கள் கூறுவீர்கள், நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும், ஊட்டமான உணவு உட்கொள்ள வேண்டும். அதுதான் குழந்தைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாம் கற்பிக்கப்பட்டதை கொண்டு நாம் சாப்பிடுகின்றோம். நீங்கள் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு. பொய்யான கூற்றுக்களை நாம் அதிகமாக கேட்கின்றோம். வளர்ப்பவன் இறைவன், படைப்பவன் இறைவன், சீரமைப்பவன் இறைவன், உங்களுக்காக அதை வெளிக்கொண்டு வருபவனும் இறைவன். அதன் மீது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இது சமாதானமில்ல ஒரு நற்செய்தி, நல்லறிவு. வளரக்கூடிய ஒரு உயிர் அது உயிராக இருந்து பிறகு அது கருவாக மாறி பிறகு அந்த உயிரோட்டத்துடன் அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வளர்ந்து குழந்தையாக வெளிவந்து 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஆற்றலை ஒரு சிறிய உயிரணுவாக அங்கு அமைத்திருக்கின்றான். இதன் உங்களுடைய பங்கு என்ன இருக்க முடியும்? இதில் நீங்கள் ஆற்றக்கூடிய செயல் என்ன? அந்த குழந்தையை டாக்டர்கள் வளர்ப்பார்கள் என்று கூறுகின்றோம். முதலாவதாக நாம் சமாதானத்திற்கு விரோதிகளாக மாறுகின்றோம். ஊர் உலகத்துடைய கல்வி அறிவை யார் தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பின்னடைவையும் நஷ்டத்திற்குரிய பாதையையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த பொழுதை நன்றி மறந்தவர்கள். தெளிவான ஞானங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. இருந்தபோதிலும் நான் அந்த குழந்தையை பாதுகாப்பவன் என்று ஒருவர் வரும்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் போவதன் காரணமாக தாங்களும் மதியிழந்து அவர்கள் பின்னால் சென்று இறுதியாக அந்த குழந்தை மருந்துகளால் தீண்டப்பட்டு உங்களுடைய கர்ப்பப்பையும் நாசமாக்கப்பட்டு பின்னர் அந்த நாசமாய் போன கர்ப்பப்பையில் வளரக்கூடிய அந்த குழந்தையும் மதியிழந்தே பிறக்கும் என்பதை நீங்கள் அறிய தவறுகின்றீர்கள். உங்களுக்கு கடும் சோதனையாக கருவறையில் இருக்கக்கூடியதை, ஒரு உயிரோட்டத்தை, உயிர் பிறப்பை இறைவனுக்கு முடியாது, எங்களால் முடியும், நாங்கள் அதை சீர் செய்து கொள்வோம் என்று எண்ணும் பொழுது சீர்கெட்டுவிட்டது. அதுதான் உண்மை. ஒவ்வொரு குழந்தையும் இவ்விதமாகவே படைக்கப்பட்டு உங்களால் நாசமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு மதியிழந்து அது ஒரு குழந்தையாக வெளிவருகின்றது. இப்பொழுது நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்விதமாகத்தான் நான் என் குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன், இனி என்ன செய்வது? இப்பொழுதும் சரி, அவர்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் கண் முன்பாக. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தவணையை இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். சமாதானமுள்ள வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அறிவு கிடைக்கப்பட்ட பின்னர் அந்த அறிவை கொண்டு நீங்கள் சமாதானமாக இல்லை என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது இப்பொழுது மீண்டும் இறைவன் உங்களை புதிய படைப்பாக படைப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். சமாதானம் பிறக்கும். சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியில் அமையும். இந்த சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கையை தவிர நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேட்பதற்கு எதுவும் இல்லை. அதற்கு மேலாக ஏதாவது இருக்கும் என்றால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று. என்னுடைய இறுதி இலக்கு சாந்தம், சமாதானம், இறுதியான இலக்கு. எவ்வளவு பணம் என்னிடம் இருந்தாலும் என்னுடைய அந்த அமைதி குலைந்து விட்டால், மனதில் கவலையும் துன்பங்களும் நிறைந்துவிட்டால் என்னுடைய கதி என்ன? நான் எதனை விரும்புவேன்? இருக்கக்கூடிய அவ்வளவு சொத்து சுகங்களையும் கொடுத்துவிடுகின்றேன், எனக்கு ஓரளவுக்கு ஒரு சிறிதளவு அமைதி கிடைத்தால் போதும் என்று நாம் கூறுவோமே, அந்த நாள் வந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு தேவைதான் உண்மையானது என்று நீங்கள் அறிவீர்களா? அதற்கு முன்பாகவே அறிய முடியுமா? நிச்சயமாக எப்பொழுதும் எனக்கு பெருங்கவலையோ துன்பமோ தீண்ட வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும். அதாவது உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும், எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் உரிய வாழ்க்கை கூடாது என்று இப்பொழுதும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ஆம் என்று கூறக்கூடியதை கவனிக்க தவறுகின்றோம்.
ஒரு மூச்சு உங்களை உயிர் வாழ வைக்கின்றது. அந்த மூச்சு உயிர் வாழ வைக்கிறதா, அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் உங்களை வாழ வைக்கின்றதா, அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியான எண்ணங்களும் கவலைக்குரியவைகளும் உங்களுடைய வாழ்க்கையை சாகரித்து கொண்டிருக்கின்றதா, உயிரோட்டத்தை நலிவடையச் செய்து கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது. கவலைகளும் பயமும் அரற்றலும் பீதியும் அதிர்ச்சியும் உயிரை போக்கிவிடும் என்று தெரியும். அப்படியானால் சாந்தமும் சமாதானமும் கொண்டிருக்கும் நிலையில் இந்த அதிர்ச்சிகள் உயிரோட்டத்தை பலிவாங்கக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நிகழாது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். தெளிவான ஞானங்களை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தெளிவான ஞானங்களின் மீது நாம் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது என்பதற்காக அந்த உறுதிப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நாம் என்பதை நாம் அறிந்து இன்று நாம் ஒவ்வொரு எண்ணத்தையும் சீராக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணம் அவ்வளவுமே எனக்கு சாந்தமும் வேண்டும், சமாதானமும் வேண்டும். உணர்ச்சிகள் கொண்ட வாழ்க்கை கூடாது. அந்த உணர்ச்சிகள் உங்களுடைய கவலையும் பயமும் கோபமும் அவசரமும் ஆத்திரமும் மன அழுத்தங்களும் விரக்தியும் ஆக பல விதமான சூழ்நிலைகளில் பல விதங்களில் பல குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து பெரும் மனக்கலக்கத்தையும் மன அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பழகியும் போய்விட்டோம். இந்த அதிர்ச்சிகளில் நாம் பழகிவிட்டதன் காரணமாக நம்முடைய உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலும் பழகிவிட்டோம். நாம் உணர்வு உடையவர்களாக இல்லாமல் மறுத்து போனவர்களாக மதி இழந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய படைப்பு அப்படி. ஒவ்வொருவரும் கருவறையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தாய்மார்கள் இவ்விதமாக நினைத்திருக்க வேண்டும், என் இறைவனே, கருவறையில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் நீ எனக்கு கொடுத்தது, அதனை மனிதர்களுடைய அறிவை கொண்டு தீண்ட மாட்டேன். ஒருபோதும் அந்த உயிரோட்டத்தை நான் சீராக்கப் போகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் பெருமை கொண்டவனாக, அக்கிரமம் செய்வனாக, அகம்பாவத்துடன் நான் என் சுமையை சுமக்க மாட்டேன். இது ஒரு பாக்கியம். இதனை நீ அழகாக்கி கொடு இறைவனே என்று உங்களுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது இறைவனுடைய மாபெரும் பாக்கியத்தை நீங்கள் பொறுப்பேற்படுத்திவிடுங்கள். நடந்து முடிந்து போய்விட்டது, என்ன செய்வது? சமாதானம் இப்பொழுதும் சரி. உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் முடியவில்லை. இன்னமும் நீங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குண நலன்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சுகமான வாழ்க்கையும் பாக்கி இருக்கின்றது. உங்களுடைய குணம் எவ்வளவு கெட்டுவிட்டதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகமான வாழ்க்கையும் பாக்கி இருக்கிறது. இப்பொழுதும் நான் என்னுடைய எண்ணத்தில் கருக்கொள்கின்றேன், என் இறைவனே, சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கை எனக்கு நீ அளிப்பாயாக. உன்னுடைய உதவி இல்லாமல் அது இல்லை. ஆனால் என் அறிவை கொண்டு இதுவரையில் நான் நினைத்து கொண்டிருந்தது, படித்துவிட்டால் எனக்கு வாழ்க்கை சீராக அமையும், பிறகு வேலையில் சேர்ந்துவிட்டால் வாழ்க்கை சீராக அமையும், பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை சீராக அமையும். இவையெல்லாம் நம்முடைய கற்பனைகள், வீணான கற்பனைகள். பணம் வைத்து கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு சமாதானம் கிடைத்துவிடுமா என்று நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை வைப்பீர்களானால் நிச்சயமாக இல்லை என்பது அந்த பதில் உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஞானங்களாக வெளிப்படும். இதற்கு மாற்று கருத்துக்களும் கிடையாது, இதற்கு தர்க்கமும் கிடையாது. பணம் சம்பாதிக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் பெரும் பணத்தை ஈட்டித்தான் உங்களுடைய சமாதானமான வாழ்க்கையை, நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லாமல் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று ஊர் மக்கள், உலக மக்கள் எவ்வளவுதான் கூக்குளிட்டாலும் சரி, உள் மனதில் அவ்விதமாக இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் இந்த பணம் அவ்வளவையும் கொடுத்து விடுவேன், எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவ்வளவும் பொய்யாகும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இது ஊர் உலகம் சொல்லி அறிந்ததில்லை, நம்முடைய ஞானங்களை கொண்டு உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நாம் விளங்கி கொண்ட விஷயங்கள் அவ்வளவு. ஞானங்களை கொண்டு நாம் வாழ வேண்டுமே தவிர அறிவை கொண்டு வாழக்கூடாது. ஞானங்கள் அவ்வளவும் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன.
பொருள் அற்றவை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. பொருளோடு கூடியவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிவாக இருக்கின்றது. கணவன் மனைவி என்று நாம் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்றோம். அங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. எல்லோரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதும் தெரியும். சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பங்கள் கிடையாது. பிரிவுகள் ஏற்படாத குடும்பங்கள் கிடையாது. ஒருவர் முகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பங்களில் இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே அந்த திருமணத்தின் போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் என்னென்ன சடங்குகள் இருக்கின்றதோ அவ்வளவையும் கொண்டு திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. மறுநாளிலிருந்து பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, மேலும் நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்ட வியாதிகள், நோய்கள், துன்பங்கள் என்ன பாக்கி இருக்கிறது? நமக்கு அவ்வளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இனியும் மனிதர்களிடம் நாம் ஆசீர்வாதம் பெறக்கூடாது என்ற அந்த உணர்வை இறைவன் அறிவித்து கொண்டிருக்க நாம் மதியிழந்தவர்களாக, உணர்வு மறத்தவர்களாக நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு இப்பொழுது புரிகின்றது? நம்முடைய ஆசீர்வாதமானது இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மாபெரும் கருணை பார்வை ஒன்றை தவிர இருக்க முடியாது என்பதை அறிவதற்கு வேறு என்ன உங்களுக்கு சான்றுகளும் சாட்சியங்களும் அவசியம்? வாழ்க்கையில் பட்டா நாம் படிப்பினை பெறணும். அப்படிப்பட்ட வேதனைகள் தேவையா? இப்பொழுதும் நாம் பட்டு மரங்களாக போய்விட்டோமோ, இனி வாழ்க்கையே இல்லையோ என்ற அளவுக்கு விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் இறைவனே, மனிதர்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்கியதற்காக நிச்சயமாக நீ என்னை மன்னிப்பாயாக. தகுதியற்றவர்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்கியதற்காக, உன்னை மறந்ததற்காக எங்களை மன்னிப்பாயாக. இனியும் எங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ற பெயரில் பெரியவர்கள் கால்களில் விடுவதும், பெரியவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. எங்களுக்கு நீ உதவி செய். ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இல்லை. இப்பொழுது நாம் குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் பிளவுகளை கொண்டு, மனதில் இருக்கக்கூடிய பெரும் சச்சரவுகளை கொண்டு, விரோதங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இப்பொழுது திரும்ப வேண்டும். நீ என்னை ஆசீர்வதிப்பாயாக. இறைவனுடைய கேள்வி, என்ன ஆசீர்வாதம் என்னிடமிருந்து உங்களுக்கு இல்லை? இப்பொழுது கூறுங்கள். எனக்கு சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? எவ்வளவு வசதிகள் இருந்தும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இது சத்தியம். அப்படியானால் பணம் பொருள்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு நீ இனியும் அனுமதிக்காதே. உன்னுடைய பாக்கியங்களை கொண்டும், உன்னுடைய ஞானங்களை கொண்டும், உன்னுடைய மாபெரும் ஆசீர்வாதங்களை கொண்டும் நீ எங்களுக்கு எதனை அருள் செய்கின்றாயோ அந்த அருட்கொடைகளில் நாங்கள் வாழ வேண்டும் இறைவனே என்று அந்த இறைவன் பக்கம் இப்பொழுது நீங்கள் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக அந்த அறிவிப்பு இருக்கின்றது. இனியும் மனிதர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாமா? வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கே எல்லோரையும் ஊரையெல்லாம் கொட்டி 100 பேர், 200 பேர், 1000 பேர், 2000 பேர் என்று வெறும் பெருமைக்காக கொட்டி அவ்வளவு பேரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். இதன் பின்னரும் ஒரு உதாரணம் நமக்கு தேவையா? மனிதர்களுடைய ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நிகராக இல்லை. நாமோ இறைவனை தவிர மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவனுக்கு மேலாக ஆக்கி கொண்டோம். இந்த பாவம் இறைவனுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு படைக்கப்பட்ட பொருளையும் படைக்கப்பட்ட மனிதர்களையும் நாம் நமக்கு நன்மைக்குரியதாக மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஞானங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது நமக்கு நினைவூட்டப்படுகின்றது. அவ்வளவு. அநியாயமான பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது. நியாயத்திற்கு புறம்பாக எதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டாம். நியாயத்திற்கு புறம்பாக எதனையும் நாம் பேசவும் வேண்டாம். சாந்தம் உள்ள குணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்று முதலாக அமைத்துக் கொள்ள வேண்டும். குணவான்களாக குணத்திலிருந்து நலன் பெறுகின்றோம். நலனிலிருந்து குணம் இல்லை, இன்னும் படைக்கப்பட்டிருக்கின்றது வாழ்நாள் முழுமைக்கும்.
அக்கிரமமான சொல்லும் அநியாயமான சொல்லும் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தி கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது கவனியுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி நிரந்தரமில்லாத ஒரு பயம், இன்றைய வாழ்க்கையை பற்றி சுகமில்லாத ஒரு வாழ்க்கை. நான் இனியும் வாழ்வேன், இன்று வரை நீங்கள் வாழ்ந்தீர்கள், இனியும் நீங்கள் இதே வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்களா? அவ்விதமாக அல்ல. சாந்தமும் சமாதானமும் அழகும் அன்பும் கொண்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தில் நிகழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றீர்களா? இதுவரையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோற்றுவிட்டீர்கள் என்பதுதானே உண்மை? அல்லது நான் இன்னமும் சம்பாதிக்கின்றேன் என்ற ஒன்றை தவிர நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொண்ட நன்மைகளாக இன்று நீங்கள் பெருமை கொள்வது எந்த அடிப்படையில் என்று கூறுங்கள். அந்த பணம் உங்களுக்கு ஒரு பொருட்டுக்கு கூட ஆகாது, ஒரு நாள் சுகத்துக்கு கூட அந்த பணம் ஆகாது, ஒரு க்ஷணம் சுகத்துக்கு கூட அந்த பணம் ஆகாது. மனம் சுகம் முக்கியம், உடலுடைய வசதிகளும் உங்களுக்கு முக்கியம் என்று எண்ணுகின்றீர்கள். உடல் மனதிலிருந்து உருவாகி இருக்கின்றது. மனம் பொறுத்து கொண்டால் உடலுக்கு சுகம் உண்டு, மனதில் சுகம் இருந்தால் உடலுக்கு மாபெரும் ஆற்றல் உண்டு. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீணுக்காக அந்த மனதை படைக்கவில்லை. அந்த மனதில் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இறைவனுடைய செய்தி இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும். அந்த சுகம் சாந்தமான குணத்தில் இருக்கின்றது. சமாதானமாக நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. சமாதானமான வாழ்க்கை வேண்டுமென்றால் பிறருடைய குற்றங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், பெரிதுபடுத்தாதீர்கள். குற்றங்குறைகள் கூறவும் வேண்டாம். எந்த ஒரு மனதையும் நாம் புண்படுத்தவும் வேண்டாம். ஒருவர் ஞானங்கள் இன்றி மதி இழந்த நிலையில் உணர்வுகள் இல்லாமல் தங்களுடைய தவறுகளில் இருக்கின்றார். மற்றவர்களை அவர் நிச்சயமாக மதிக்கின்றார். மற்றவர்களுக்கு துன்பங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தன்னை மட்டுமே பெரிதாக கருதி பெருமை கொண்டவர்களாக அகம்பாவத்துடன் மற்ற மனிதர்களுக்கு தொல்லைகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உதாரணமாக, எங்கெங்கும் எப்பொழுதும் எல்லோர் வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அப்படி யாரும் என் கண் முன்பாக இல்லை என்றால் எங்கோ எனக்காக வினை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட நாம் மற்றவர்களை சந்தேகத்தோடு குறை தீர்ப்போம். இறைவன் கூறுகின்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் எது நடக்கும்? நான் உங்களுக்கு நன்மையை தவிர நாடுவதில்லை, ஆனால் நீங்களோ மற்ற மனிதர்கள் தீமை செய்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் மீது நீங்கள் பகைமையும் பாராட்டி கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய உதவி நீங்கள் தேடக்கூடிய அந்த நேரம் வரும். உங்களால் இனிமேல் இவற்றை சமாளிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது என்னிடம் திரும்புவீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புவீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இறைஞ்சுவீர்கள். உங்களுடைய ஆற்றாமையின் காரணமாக நீ ஒருவன் என்று இருந்தால் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டு என்று கூறுவீர்கள். அந்த இடத்தில் நீ என்ற ஒன்று வரும். இறைவன் என்று ஒருவன் இருந்தால், நீ உண்மையாகனவர் இருந்தால் அப்படி தான் கூறுவீர்களே தவிர பன்மையுடன் கூற மாட்டீர்கள், நீங்கள் என்று கூற மாட்டீர்கள். தெய்வங்களே நீங்கள் அனைவரும் இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பல தெய்வங்கள் அணைக்க மாட்டீர்கள். கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ சென்று நீங்கள் அடைக்க மாட்டீர்கள். உள்ளத்தில் விரும்புவீர்கள், உள்ளத்தின் ஆழத்தில் விரும்புவீர்கள். எங்கள் இறைவனே நீ உண்மையாக இருந்தால் என்று ஒன்று அங்கு நிற்கும். இறைவன் ஒருவனை தவிர இல்லை என்பதையும் உங்களுக்கு இறைவன் ஞானங்களாக அறிவித்திருக்கின்றான். எனினும் நாம் மனிதர்களை பின்பற்றி பல தெய்வங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் நீங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒவ்வொரு அழகான எண்ணமும் உள்ளத்தில் இருக்கின்றது. அங்கு இறைவனுடைய வார்த்தைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் உங்களுடைய காற்று உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அந்த காற்றில் உள்ள செய்தியை நீங்கள் நம்புகின்றீர்கள். அதன் காரணமாக நாளைய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த செய்தி அழகான செய்திகளாக இருக்கின்றன. அந்த அழகான செய்தியை நீங்கள் அழகாக உணர்கின்றீர்கள், அதை பொருளாக உணரவில்லை. வீட்டில் உள்ளவர்களிடையே மனக்கசப்பும் இருக்கின்றது. அந்த கசப்பு நீங்க வேண்டும். கசப்பை பார்க்க முடியாது, கசப்பை நாக்கால் நாம் ருசிக்கவும் முடியாது. கசப்பு என்ற வார்த்தையை இறைவன் கொண்டு வருகின்றான். இந்த கசப்பு வேறு. நாக்கு கசப்பு அதை காட்டிலும் மனக்கசப்பு மிகுந்த வேதனையை கொடுக்கும். மனதிற்குரிய அழகு முக்கியம். உங்களுடைய முக அழகை காட்டிலும் உங்களுடைய முக அழகு எரிச்சலை ஏற்படுத்திவிடும். மன அழகு எவ்வளவுதான் முக அழகு இல்லை என்றிருந்தாலும் அந்த மனதின் அழகின் காரணமாக வாழ்க்கையில் பூரிப்பு ஏற்படும்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு வரும். நீங்கள் மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தால், மிருகங்களாக இருந்தால் உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ முடியும் என்று எண்ணுகின்றீர்கள். உங்களுடைய அறிவு 5 அறிவு: கண்களால் பெறக்கூடிய அறிவு, காதுகளால் கேட்கக்கூடிய அறிவு, மூக்கால் நுகரக்கூடியதும், தோள்களால் தொட்டு உணரக்கூடியதும், இன்னும் ருசித்து உணரக்கூடியதும். இந்த 5 அறிவை கொண்டுதான் உங்களுடைய கல்வி அறிவு. 5 அறிவு படைத்தவர்கள் மிருகங்கள் என்று கூறுவோம். நாம் கல்வி அறிவு படைத்த மிருகங்களாக இருக்கின்றோம் 5 அறிவுகளை கொண்டு. மிருக அறிவை விட்டும் விலகி ஒரே ஒரு ஞானமிக்க இறைவனுடைய அந்த வாக்குகளுக்கு, சுகம் என்ற வாக்குக்கு இந்த மிருக அறிவு பயன்படாது. சாதாரணமாக இன்னும் கொஞ்சம் சமாதானமான வார்த்தை வேண்டுமென்றால் மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தை ஏற்றுச் சுரக்காய், கறிக்கு உதவாது. கறி என்பது பொருள் அல்ல, ஏடு என்பது ஏடுகள். இவை உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பது பொருள். வாழ்க்கை உங்களுடைய மன வாழ்க்கையாக இருக்கின்றது தவிர உடல் வாழ்க்கையோ உலக வாழ்க்கையோ கிடையாது. 5 அறிவு மிருகங்களாக நாம் வாழ விரும்புகின்றோமா? ஒரே அறிவை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக, மனம் பொருந்திய மனிதர்களாக, மனம் மிக்க மனிதர்களாக வாழ விரும்புகின்றீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் மனமிக்கவே இருக்கின்றன. அந்த மனமிக்க வாழ்க்கையில் நிச்சயமாக இறைவன் உங்களை புகுத்துவான். நீங்கள் மற்ற மனிதர்களை நீங்கள் நாடும் காலமெல்லாம் கேடுகள் இருக்கின்றன. மற்ற மனிதர்களுடைய உதவி அவசியம் என்று எண்ணும் போதெல்லாம் உங்களுடைய கேடுகள் இருக்கின்றன. சொந்த காலில் நிற்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அப்பொழுதும் மனிதர்களைத்தான் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள். சொந்த காலில் வாழ்வது உங்களுக்கு மனதிற்கு ஒரு சுகத்தை கொடுக்கின்றது, சுய மரியாதை இருக்கின்றது என்பதும், உங்களுடைய வாழ்க்கை இதன் காரணமாக கௌரவமாக இருக்கின்றது என்றும் கூறுவீர்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி, மற்ற மனிதர்களை நம்பித்தான் அந்த பணம் என்பது உங்களுக்கு வர இருக்கின்றது. சொந்தமாக நான் ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாலும் சரி, வாடிக்கையாளர்களை நம்பித்தான் நான் வாழ வேண்டும். இவ்விதமாக நீங்கள் மனிதர்களை நம்பியே வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நான் டாக்டராக இருந்தால் நோயாளிகளை நம்பித்தான் நான் வாழணும், சுகமாக இருக்கிற நம்பி வாழ முடியாது. அப்போ நான் விரும்புகிறதெல்லாம் நோயாளிகள் நிறைய இருக்கணும்னு விரும்புகிறேனே தவிர சுகமானவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டேன். நான் சுகமாக்குவன், நான் டாக்டர்னு கூறிக்கிட்டு எனக்கு மனதிற்கு விரோதமாக மனசாட்சி இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பேன். மனிதர்களை நம்பும் காலமெல்லாம் மனிதர்களுடைய உதவிகளையும் அவர்களிடம்தான் பாதுகாப்பு இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டு நாம் வாடுகிற காலமெல்லாம் இறைவனுக்கு பகிரங்கமாக நன்றி கெட்டவர்கள், ஷைத்தான்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதி ஷைத்தான், கெட்ட சக்திகளுடைய ஒட்டுமொத்த உருவம் என்பது தெரியும். மனிதர்களா இறைவனா என்று நாம் நம்முடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பும்போது நிச்சயமாக இறைவன்தான் என்பது தெளிவாக தெரிந்த பின்னரும் மீண்டும் அந்த அநியாயமான பேச்சுக்களை பேசுவோம். உலகத்தில் மனிதர்களை நம்பித்தானே வாழ வேண்டும். பிறகு என்ன செய்வது? நாம் இப்பொழுது இந்த விஷயத்தில் இந்த தருணத்தில் தெளிவாக அறியுங்கள். இறைவன் ஒருவன்தான் உங்களுக்கு பாதுகாப்பவன், வாழ்வளிப்பவன். அவனுக்கு நிகராக வழிகாட்டுபவன் இல்லை, அவனுக்கு நிகராக உங்களை அமைதிப்படுத்துபவன் இல்லை. இப்பொழுது என்ன செய்வது? தொழிலை விட்டுவிட வேண்டுமா என்று கேட்பீர்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பக்கூடாதா என்று கேட்பீர்கள். எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க வேண்டுமா என்று கேட்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்த்திருங்கள். அதுவரையில் நீங்கள் எந்த வேலையில் இருக்கின்றீர்களோ, என்னென்ன அலங்கோலங்களில் உங்களுடைய வாழ்க்கை தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ, அது தவறு என்பதை உணர்ந்த நிலையில் நீங்கள் அதில் செயல்படுங்கள். இதுவரையில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள். இனி உங்களுடைய காலம் மாறும் வரையில் இறைவன் ஒருவனை மட்டுமே நம்புங்கள். நான் வாடிக்கையாளர்களையோ மனிதர்களையோ நம்பி ஒரு வியாபாரமோ செய்யும் பொழுது, நோயாளிகளை நம்பி நான் ஒரு டாக்டராக வாழ முடியும் என்று எண்ணும் பொழுது, பொய்களையும் பொருட்களையும் கலவரங்களையும் கழகங்களையும் நம்பித்தான் ஒரு வக்கீல் தொழில் இருக்கின்றது என்பதையும் மறந்து, என்னுடைய கேடுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சமுதாயத்தில் கேடுகள் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டுதான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்தில் கேடுகளே இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. உலகத்தின் அடிப்படையை கொண்டுள்ள வாழ்க்கை கிடையாது, 5 அறிவு கொண்ட வாழ்க்கை கிடையாது. அப்படியானால் என்னுடைய தீமைகளை நான் ஏற்றுக்கொண்டு, இறைவனுக்கு பகிரங்கமான விரோதி நான் என்பதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இறைவனிடம் நாடுங்கள். உங்களுடைய பாதைகளில் நீங்கள் இருந்து கொண்டு இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள்.
என்னுடைய குடும்பத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உண்மைதான், நான் வடிகட்டி விட்டேன். என் இறைவனே, என்னை மன்னித்து உனக்கு மட்டுமே என்னுடைய வாழ்க்கை பொருத்தமானது, நீ விரும்பினால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற அந்த எண்ணத்தை மேலோங்கச் செய்து இப்பொழுது வாழ்ந்து வாருங்கள். நம்பிக்கை என்பது மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய நம்பிக்கையாக இனி இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு வாழ்க்கை வார்த்தையாக என்னுடைய ஒரு வேண்டுதலுக்குரிய தேவையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உருவம் இல்லை. இறைவனுடைய ஆறுதலோடும் இறைவனுடைய ஆதரவோடும் அவனுடைய பண்புகளோடும் வாழ்ந்து வாருங்கள். அவனுடைய பண்புகளோடு வாழ்ந்து வாருங்கள். இது வாழ்க்கையினுடைய தேவை. இறைவன் உங்களுக்காக வேண்டி அனைத்தையும் படைத்திருக்கின்றான். வானங்களையும் படைத்திருக்கின்றான், பூமியையும் படைத்திருக்கின்றான். இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொரு பாக்கியத்தையும் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். அந்த ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கி அது உணர்வாக மாறுகின்றது. தேவையாக உணர்கின்றீர்கள், அழகான தேவையாக உணர்கின்றீர்கள். இவையும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னமும் உங்களுக்காக உறுதிப்பட வேண்டி இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில், அழகான இல்லத்தில், பூங்காவனங்களில் தங்குங்கள். சுகமான உணர்வோடு தங்குங்கள். அவனுடைய வாக்கு உண்மையானது. எந்த விதத்தில் படைக்கப்படும் என்று தெரியாது, ஆனால் உண்மையானது. உங்களுக்கு குழந்தை என்று ஒன்று தேவை இருக்கின்றது. பிறகு வளர்ந்து வரும்போது அறிவில்லையே என்று பார்க்கின்றீர்கள். இதனை முதலிலே கேட்டிருக்க வேண்டும். மூக்கு முடியுமாக குழந்தை இருந்தால் போதும் என்று எண்ணினீர்கள். பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் போதும் என்று எண்ணினீர்கள். ஆனால் உள்ளத்தில் வேண்டும் அழகு என்பது வளர்ந்து வரும்போது தெரிகிறது. எதுவும் விளங்காதவர்களாக இருக்கின்றார்களே, இவ்வளவு மோசமான குணமுடனாக இருக்கின்றானே, இவனை பெற்றது என் தப்போ? இல்லை, வளர்த்தது உங்கள் தப்பு. வளர்த்த முறை தப்பு. நான் தான் உங்களுடைய பாதுகாவலன், நான் தான் அப்பா, நான் தான் அம்மா என்று கூறி இறைவனை மறக்கடித்து அவனை வாழ நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களே, அந்த தவறு. இணை வைப்பு. இறைவனுக்கு பதிலாக தங்களை இணையாக்கி கொண்டு தாங்கள் தான் உங்களுக்கு வாழ்வளிப்பவர்கள், எங்களை விட்டால் உங்களுக்கு கதி கிடையாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கப்பட்டிருக்கின்றனர். அது மனதில் இறங்கிவிட்டது. நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுதும் பிற மனிதர்களை நம்பித்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வில் நாம் ஆகிவிடுகின்றோம். மிக கேடான வாழ்க்கையின் பக்கம் நம்முடைய மிக மேலான வாழ்க்கை திருப்பப்பட்டு அடிமட்ட வாழ்க்கைக்கு நாம் அமைக்கப்பட்டு விட்டோம். இன்று நாம் உணர்வுடையவர்களாக மாறுகின்றோம். நம்பிக்கையாளர்களாக இப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கின்றோம், உயரவும் ஆரம்பிக்கின்றோம். இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் எல்லாமே என்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பது 100க்கு 100 தேவையான உண்மைகளாக இருக்கின்றன. அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிய பிறகு என்ன தேவை? நீங்கிவிட்டால் அடுத்த தேவை என்ன? எந்த துன்பமும் இல்லாமல் தான் நாம் படைக்கப்பட்டோம். பிறகு கஷ்டங்களை நாம் நம்முடைய கைகளாலும் வாய்களாலும் சம்பாதித்தோம். இப்பொழுது கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விருப்பத்தை அமைத்தவன் இறைவன் தான். அந்த விருப்பத்தில் சிலவற்றை நீங்கள் உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் தான் அந்த சுகத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினீர்கள். அதில் தோல்வியடைந்தீர்கள். நீங்கள் எந்த விதங்களில் உங்களுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று முனையவில்லையோ அதில் இறைவனுடைய பாக்கியம் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அது அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நோய்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரை மருந்துகளில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த நோய்கள் தொடரும். இது மருத்துவ அறிவு, 5 அறிவு, மிருக அறிவு. அதே நேரம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நோய் எப்பொழுது போகுமோ தெரியவில்லையே என்ற அந்த எண்ணம், போய்விட்டால் நன்றாக இருக்குமே என்ற இன்னும் கொஞ்சம் சின்ன எண்ணமும், போயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன, அதையும் குட்டி ஒரு இன்னும் கொஞ்சம் % குறைவாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அந்த நம்பிக்கைக்குத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர, இவ்வளவு முயற்சி செய்கின்றீர்களே, தோல்வியடைந்து மோசமாகி கொண்டிருக்கின்றீர்களே, அதில் நீங்கள் வாழ்கிறானால் இந்நேரம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளாக ஆகியிருக்கும், முடிந்து போயிருக்கும். இவ்வளவு எண்ணங்களும் அவருடைய மனதில் இருக்கின்றன. இந்த நோய் குணமாக வேண்டும், நான் முயற்சி செய்கின்றேன், மனிதர்கள் உதவி செய்வார்கள், தோற்று கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது சுகமாகுமோ தெரியவில்லையே என்ற இப்பொழுது ஆதங்கம். ஏனென்றால் நோய்கள் அதிகமாகிவிட்டன, வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படித்தான் வாழ்க்கை முழுமையிலும் வாழ வேண்டுமோ என்ற அந்த விரக்தியும் ஏற்படுகின்றது, பயமும் ஏற்படுகின்றது.
ஆனாலும் உள்ளுக்குள் இந்த நோய் வேண்டாம் என்ற இறைவனுடைய உணர்வு வந்து கொண்டே இருக்கின்றது. அதனையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இறுதியாக நோய்கள் போகட்டும், நன்றாக வெளியேற்றும் எனக்கு என்று அவனுடைய வார்த்தையை அவனிடமே நீங்கள் கூறுகின்றீர்கள், உங்களை அறியாமலேயே. மற்றவர்களும் கூறுவார்கள், சரியாக போயிடும் கவலைப்படாது. எல்லாம் முடித்த பிறகு இந்த வார்த்தை வரும், சரியாக போயிடும் கவலைப்படாது. அந்த நேரத்தில் அதுவும் எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த வார்த்தை ஏற்கனவே எனக்கு இருக்கின்றது, இறைவனுடைய வாக்கு, சரியாகிவிடும் கவலை வேண்டாம். அதோடு சேர்ந்து இன்னொன்றும் இருக்கின்றது, என்னை மட்டும் நம்புங்கள், இனி பிறரை நம்ப வேண்டாம். அங்குதான் நாம் தவறுகின்றோம். மீண்டும் அந்த நிலையிலும் பிறரைத்தான் நம்புகின்றோமே தவிர நிச்சயமாக நாம் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. அறியுங்கள், உணருங்கள். உங்களுடைய டாக்டரிடம் சென்று நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், உங்களையே நம்பி நாங்கள் வந்துவிட்டோம், நீங்கள் தான் கதி, கடவுளை மாதிரி உங்களை நம்பி வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. மிக பெரும் கேடான வார்த்தை. அந்த நேரத்தில் நாம் இறைவனால் கைவிடப்படுகின்றோம். முடியாது என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் இறைவன் இன்னமும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன? நீங்கள் தான் தெய்வம் என்று காலில் விழுந்த பிறகும், கையெழுத்தும் விட்ட பிறகும், உங்களை தவிர கதி இல்லை, உன்னையே நம்பி வந்து விட்டேன், நீ சாகரித்தால் நீயே சாகரித்து விடு, இறைவனோ கூறிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் வாழ வேண்டும் என்று. எங்கு சென்றோம்? கையால் ஆகாதவர்களிடம். அன்று ஒப்புக்கொள்கின்றார்கள், உயிர் போய்விடும் என்று இருக்கும்போது ஒப்புக்கொள்கின்றார்கள், நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று, அல்லது உறவினர்களும் சொல்லிவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். இறைவனோ நான் இருக்கின்றேன், சுகமாக வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கை இழக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இறைவனிடமிருந்துள்ள வாக்கு நின்றுவிட்டது. இப்பொழுது வெறும் ஜடக்காற்று, மூச்சுக்காற்று கிடையாது, அதில் உயிரோட்டம் இல்லை. இறைவனுடைய வாக்கு இருக்கும் வரையில் உயிரோட்டம் இருக்கும். எப்பொழுது இறைவனை மறந்தவர்களாக மனிதர்களிடம் சென்று சண்டைந்து அவர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் காப்பாற்றுவோம், ஆரம்ப காலங்களிலேயே வந்துவிட்டால் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதற்கு முன்பாக இறைவனுடைய வாக்கு இருக்கிறது, நீங்கள் சுகமாகுங்கள் என்று. நாம் எந்த வாக்கை நம்பினோம்? இதனை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் சென்று நீங்கள் சுகமாக்குங்கள் என்று கூறினோம். அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தது பொய் என்று தெரியும் பொழுது இறைவன் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னமும் அந்த வாக்கு இருக்கின்றது, உணர வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்ற வாக்கு இருக்கின்றது. இவ்விதமாக நம்மை அறியாமலேயே நாம் துன்பங்களில் ஆகும் பொழுதும், உயிர் பிரிஞ்சுடுமோ என்ற நிலையின் போதும் இறைவனிடமிருந்துள்ள வாக்கு நாம் உணர்ந்து கொண்டு அதனை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, இனி அதன் அடிப்படையில் எந்த உதவியும் தேட முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகான முறையில் இறைவன் நம்மை காப்பாற்றுகின்றான். இப்பொழுது டாக்டர்களை நம்பினாலும் உளமாற இறைவனையும் ஏற்றுக்கொண்டு அங்கும் நாம் பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது எந்த பிரார்த்தனை உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது? டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், சில சமயங்களில் பிழைத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு காரணம் இங்குள்ள பிரார்த்தனை வேலை செய்தது. அவருடைய மனதில் இனி டாக்டரை நம்பக்கூடாது என்று இறைவனை என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். யாருக்கு கீழே ஒரு நோயாளி படுத்திருக்கின்றாரோ இனி இறந்தே போவாய் என்று டாக்டர்களுடைய முகங்களில் தெரிகின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக பிழைத்து வரும் பொழுது இதனை இவர்கள் கூறுவார்கள் மெடிக்கல் மிராக்கிள் என்று. அப்போ கூட காட்ஸ் மிராக்கிள்னு சொல்ல மாட்டோம். அப்படி நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிழைத்து வந்த பிறகு தன்னுடைய உள்ளத்தின் தன் மதி தெரியாத நிலையில் இறைவனை வேண்டி தான் உயிர் பெற்று வரும்பொழுது கண் வெடித்து பார்த்த பிறகு டாக்டர்களை கும்பிடுவார்கள், நீங்கள் தான் காப்பாற்றுங்க. இங்கு தான் இன்னும் பேரதிர்ச்சிக்குரிய வாழ்க்கை பாக்கி இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி. துன்பத்தில் நீங்கள் இறக்கக்கூடாது, துன்பத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு மிக கெட்ட சூழ்நிலை உருவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையின் போது என்னை முடித்துவிட்டால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களை சுற்றிலும் உள்ள மக்கள் கூட இவர் இறந்துவிட்டால் என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த நாளில் இறைவன் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிடுகின்றான். நாம் வரம்பு மீறிகளாக ஆகிவிட்டோம். இனி உங்களுக்கு அவனிடமிருந்து எந்த விதமான பாக்கியமும் கிடையாது. உங்களை பார்க்கவும் மாட்டான், உங்களை தூய்மையாக்கவும் மாட்டான். அசுத்தமான மனிதர்களை நம்பியே நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலம் வரையில் நீங்கள் உங்களுடைய வேதனைகளில் வாழ வேண்டும், நரக வேதனை. இதற்கு நாம் இப்பொழுது பயப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நாம் நரகத்தினுடைய பாதையில் மனிதர்களை இணை வைத்து நம்பியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இறைவனுடைய ஒவ்வொரு பாக்கியத்திற்கும் அவனை நிராகரித்து மனிதர்களுடைய அசிங்கங்களுக்கும் ஆணவ போக்குகளுக்கும் நாம் இரையாகி அவர்களையே தெய்வங்கள் போலும் நாம் ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். உங்களுடைய படிப்பும் உங்களுடைய சம்பாத்தியமும் உங்களுடைய தொழில்களும் உங்களுக்கு உதவும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த எண்ணம் மிகுதியாகவே இருக்கின்றது. அதனையும் மீறி இவர்களெல்லாம் உதவ மாட்டார்கள் என்ற அடிப்படையை கொண்டு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். எந்த நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த சச்சரவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் நீங்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதன் காரணமாக சண்டை சற்று அதிகமாகாமல் ஓரளவுக்கு விரோதங்களோடு வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கை கூட அவன் பொறுத்திருந்து நீங்கள் எதனிலும் முயற்சிக்கவில்லையோ, எந்த ஒரு தேவை இறைவன் அறிவித்திருக்க அந்த அளவில் முயற்சிக்கவில்லையோ அந்த அளவிலிருந்து ஒரு வாழ்க்கை, அங்கு ஒரு சுகமான வாழ்க்கை, வேறு வழி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட வாழக்கூடிய வாழ்க்கை, பொறுத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. நான் முயற்சி செய்த அந்த வகைகளில் எனக்கு துன்பங்கள் அதிகமாகியது, என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாகியது, தெளிவாக உணர வேண்டும். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் வாடும் பொழுது என் இறைவனே நான் கேடுகளில் இருக்கின்றேன் என்பதை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த கேடுகளை விட்டும் நான் வெளியே வர முடியவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளுங்கள். நீ அருள் புரிந்தால் தவிர எனக்கு வழியும் இல்லை, நிச்சயமாக நீ ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஒருவன், அவன் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தில் அதிகமாக நிலைத்திருங்கள். இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமாக பரிபூர்ணமாக அமையும். நீங்கள் எவ்வளவு கேடுகளில் இருந்தாலும் சரி, அந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இறைவனை அதிகமாக அவன் ஒருவனை தவிர இல்லை என்ற அந்த உணர்வின் பக்கம் அதிகமாக உங்களுடைய எண்ணங்களை செலுத்த வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். என் இறைவனை என்னுடைய கேடுகளில் நான் சிக்கிக் கொண்டேன். இதை விட்டு மீள வழியில்லாத நிலையில் என்னுடைய அறிவு மந்தமாக இருக்கின்றது. எனினும் நீ இன்னும் உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய மனதில் இருப்பதை நான் உணர்கின்றேன். நான் பரிபூர்ணமாக சுகமாக வேண்டும். ஆனாலும் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சுகமானால் போதும் என்ற எண்ணத்தில் தான் வாழ்வார்கள். இவ்வளவும் சுகமாகுமா? ஆகாது. ஏதோ வாழ்க்கை முடிக்கும் வரையில் நடந்தால் போதுமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அங்கும் இறை பாக்கியத்தை நாம் தவறிவிடுகின்றோம். நீங்கள் எதனை மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது மட்டும்தான் வாழ்க்கையாக அமையும். அந்த மனதில் நன்மைகளை அதிகமாக்குங்கள். அந்த மனதில் உங்களுடைய தீமைகளுக்கான போக்குகளில் இருக்கின்றீர்களே, இறைவனை தவிர வாழ்க்கையும் இருக்கின்றது. மனிதர்களுடைய வழிமுறைகள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு பிரதானம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, இனி அதுவல்ல, இறைவனுடைய அனுமதி பிரதானம். அவனுடைய வாழ்க்கை எனக்கு அமைத்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற அந்த உண்மையை கொண்டு இன்று முதலாக நாம் வாழ இருக்கின்றோம். அந்த சத்தியத்தின் மீது நாம் அமையவும் இருக்கின்றோம். ஆனால் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள், அநியாயமான பேச்சுக்களை பேசுவார்கள். நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் என்று. கடவுள் உங்களுக்கு வானத்திலேந்து வருவாரோ என்றும் கேட்பார்கள். உங்களுக்கு கை கால்களை ஏன் கொடுத்திருக்கின்றான்? உபயோகப்படுத்துவதற்குத்தானே என்று கேட்பார்கள். உங்களுக்கு மூளையையும் அறிவையும் ஏன் கொடுத்தான் என்று கேட்பார்கள். கடவுளை நம்பிக்கை கொண்டிருந்தால் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்று கூறுவார்கள். கடவுளையும் நம்பு, அதற்கு மேலாக உன்னுடைய முயற்சியை நம்பு என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது அநியாயமான பேச்சுக்களா இல்லையா? ஆனால் இவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது இவர்கள் கையால் ஆகாதவர்கள், எந்த கையை கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் முயற்சி வேண்டும் என்று கூறுகின்றார்களோ, கையால் ஆகாதவர்கள் என்ற அந்த நிலை டாக்டர்களுக்கு ஏற்படும் பொழுது, எந்த பேச்சை கொண்டு அவர்கள் நாங்கள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறுகின்றார்களோ அந்த பேச்சு பொய் என்று நாம் அறியும் பொழுது, உயிரை காக்க முடியாது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வாக்களித்ததெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தவிர இல்லை என்பதை அறியும் பொழுது, அந்த நாளில் கடவுள்தான் என்று கூறுவார்கள். அதில் இறைவன் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்து வெளியேறச் செய்தால் அந்த நிமிடமே டாக்டர்கள் தான் தெய்வங்கள் என்று கூறி வெளியேறுவார்கள். பின்னரும் அவர்கள் ஊர் மக்கள் முன்பாக பயபக்தியாளர்களாக அங்கு அடையாளம் கொண்டு வருவார்கள். நெற்றியிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு, தாடி தொப்பியிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு, சிலுவையிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு நாங்கள் பயபக்தியுடையவர்கள் என்று ஊருக்கு காண்பிப்பார். இறைவனோ உள்ளத்தில் இருப்பதை நன்கு இருக்கின்றான். நாம் இப்பொழுது அநியாயமான போக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இவ்விதத்தில் ஒவ்வொருவரும்
படு அசிங்கமான எண்ணத்தோடு வாக்குறுதி மீறுபவர்களாக இறைவனுக்கு தெளிவாக நாம் கடமைப்பட்டிருந்த போதிலும் அவனை மறந்தவர்களாக கொடுத்த சுகத்திற்கு மற்றவர்களை நாம் புகழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இதற்கு பிறகும் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவனை விட அருளாளன் யார் இருக்க முடியும்? அவனை விட கருணையாளன் யார் இருக்க முடியும்? அவனுக்கு நிகரான மன்னிப்பளிப்பவன் யார் இருக்க முடியும்? உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது சுகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் காரணமாக நோய்கள் போக வேண்டும் என்று விரும்பாதீர்கள், புதிய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அவர் ரிப்பேர் பண்ணுறவன் இல்லை, படைப்பாளன். நோய்கள் போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் உங்களுடைய புதிய படைப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். ஆக படைப்பாளனே என்று கூறும் பொழுது நோய்களை நீக்கி எனக்கு பழைய மாதிரி கொடுன்னு கேட்காதீங்க. திரும்பவும் பழைய மாதிரி இதே நிலைமை தான் வந்திருப்பீங்க. புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பாயாக என்று கேட்க வேண்டும். அந்த புதிய வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை. இறைவன் படைப்பாளன் என்பதை அறிவித்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் தெரியும், நிச்சயமாக தெரியும் படைப்பாளன் என்று. அப்படி இருக்கும் பொழுது ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் உறுப்புகளை அவன்தான் நீக்கி உங்களை வாழ வைக்கிறான் என்பது மாதிரியும் அந்த உறுப்புகள் வீணானவை, தேவையில்லை, அது நீக்கிவிட்டால் வாழ்வேன் என்று எண்ணுகின்றீர்களே, எப்படி உங்களால் இது சாத்தியமாகின்றது? மிருக அறிவை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாக. 5 அறிவு படைத்த மிருகங்கள் நாம் படிப்பறிவை, வெளிப்புற புலன்களை கொண்டு எதனை அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதனை கொண்டு வாழ்வது இந்த 5 உணர்ச்சிகளும் மிருக உணர்ச்சிகளாக மாறுகின்றன. 5 அறிவு மிருகங்களாக மாறுகின்றன. 5 புலன்களும் கண், காது, மூக்கு, வாய், தோல், இந்த 5 புலன்கள் தான் உங்களுக்கு அறிவு. இதை கொண்டு வாழக்கூடிய மிருக அறிவிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய மனம் அழகானது, உங்களுடைய அறிவு மட்டமானது. அந்த மட்டமான அறிவை கொண்டு உங்களுக்கு நீங்களே புகழ்ச்சியையும் உங்களுக்கு நீங்களே முயற்சிகளை கொண்டு வாழ்கின்றீர்கள் என்ற பெருமையை கொண்டும் வாழ்வது இறைவனிடம் விருப்புக்குரியதாக இருக்கின்றது. என்றளவும் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். பணிவை மேற்கொள்ளுங்கள். நான் அகம்பாவம் பிடித்தவன் என்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் வாக்குறுதி மீறுபவன், அசுத்தமானவன், வாக்கு சுத்தம் இல்லை எனக்கு என்பதையும் நாம் அறிய வேண்டும். நாம் இறைவனுடைய கருணையை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாபெரும் கருணையாளன், அளவற்ற அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன் என்பதன் மீதும் நாம் உணர்வு மேற்கொள்ள வேண்டும். வாழ்வதற்கு ஒரு அணுவளவும் தகுதி இல்லாத நிலையில் இவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கையை உலகத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த இறைவனுக்கு இனி நான் மாறு செய்வதில்லை என்பதையும் உணர வேண்டும். இந்த ஒவ்வொரு உணர்வையும் இறைவனுக்காக வேண்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், எந்த வாழ்க்கையை எந்த கோணத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி, இதைவிட மேலானது உன்னிடம் இருக்கிறது இறைவனே, அந்த வாழ்க்கையில் என்னை வாழவை, என்னை தண்டித்து விடாதிருப்பாயாக. எனக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நிச்சயமாக நான் பெரும் நஷ்டவாளியாகிவிடுவேன். என்னிடம் பேசுவதை நீ நிறுத்தி கொள்ளாதே, இன்னும் எனக்கு ஆற்றலை கொடு, இன்னும் என்னிடம் பேசிக்கொண்டிரு, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கூறிக்கொண்டிரு இறைவனை, என்னை விட்டுவிடாதே, என்னை தனித்து விட்டுவிடாதே. உன்னுடைய வாக்குதான் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு துன்பங்களுக்கிடையில் மனிதர்களுடைய முயற்சிகள் அவ்வளவும் தோற்றுப்போய் அவர்களுடைய வாக்குகள் அவ்வளவும் பொய்யாக்கிய பிறகும் நான் அடுகின்றேன், தனி அறையில் அடுகின்றேன் என் இறைவனே என்று அங்குதான் இறைவன் கேட்கின்றான். உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கின்றான். அந்த ஆறுதல் என்ன தெரியுமா? நிச்சயமாக வாழ்க்கை உண்டு என்ற அந்த ஆறுதல். கொஞ்ச நேரத்தில் அந்த ஆறுதல் மாறுது. என்ன திரும்பவும் மக்கள் மனிதர்களை பார்க்குறோம், எப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி போயிட்டீங்க, ஏன் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க. இந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்பது தெரியாத நிலையில் வெளிப்புற பார்வையில் மிருக அறிவை கொண்டு கேட்பார்கள், ஏன் உடம்பு வெளிஞ்சு போயிட்டீங்க, ஏன் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க. அவர்களிடம் நீங்கள் கூறுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் உங்களை வெறுப்பார்கள். அவர்கள் வந்ததோ நம்முடைய பங்குக்கு எங்கே இழுத்துட்டு போவோம், இந்த டாக்டர்கிட்ட வா, அந்த டாக்டர்கிட்ட வா, அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது கோபப்படுவாங்க. திமிரு, அதன் காரணமாக தான் இவ்வளோ கஷ்டப்படலாம் சொல்லிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் தான் உங்களை சுற்றிலும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் எந்த உதவியையும் நாடக்கூடாது. அவர்களை நீங்கள் உங்களுக்கு உறவுகளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஒரே இறைவன் தான் உங்களுக்கு முதல் உறவும் கடைசி உறவும். அவன் யாரை உங்களோடு இணைக்கின்றானோ அவர்கள் சுத்தமான உறவுகளாக இருப்பார்கள்.
கூட பிறந்துட்டாங்க, இவங்க பெற்றாங்க, அவங்க வளர்த்தாங்களுக்காக வேண்டி உறவு வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெருமையின் காரணமாக என்னை முதலில் நீ வணங்கு, பிறகு இறைவனை வணங்கு என்று கூறுவார்கள். அவ்விதமாக அல்ல, இறைவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வணக்கத்திற்குரியவன் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாம் அசுத்தமானவர்கள், கரைப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், இறைவனுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணையின் காரணமாக ஒரு கிரேஸ் பீரியடில் வாழ்ந்துட்டுருக்கோம். அனுமதித்த ஒரு சொற்பமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகமான வாழ்க்கையை வாழவில்லை. துன்பங்களோடு ஒரு சிறு இன்பம் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மையும் தீமையும் சமமாகாது, இன்பமும் துன்பமும் சமமாகாது. எதற்கு ஆற்றல் அதிகம்? சுகத்திற்கா நோய்க்கா? எதற்கு ஆற்றல் அதிகம்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஆற்றல் எதற்கு அதிகம்? சுகத்திற்கும் நோய்க்கும் இடையே ஆற்றல் எதற்கு அதிகம்? சுகத்தை விரும்பியிருந்தால் நோய் எப்படி அங்கே இருக்க முடியும்? நன்மைக்கு முன்பாக தீமைகள் நிற்காது, நன்மைக்கு முன்பாக தீமைகள் பலவீனமானது, தீமைகள் தானே அழியும், நன்மைகள் தானே பெருகும் என்பதெல்லாம் உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் தெளிவான ஞானங்கள். யாரொருவருக்கும் புரியக்கூடிய ஞானங்கள், பட்டு புரிய வேண்டிய அவசியமில்லை. இது சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இருதயத்தில். அந்த ஞானங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பட்டு படிப்பினைகளாக பெற்ற அறிவு ஒரு காலம் நமக்கு கூடாது என்பதை அறியுங்கள். என்ற போதிலும் எனக்கு வேறு வழி தெரியவில்லையே, உன்னை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எனக்கு அமைவதற்கு போதுமான திராணி இல்லை, எனக்கு பயமாகவும் இருக்கின்றது. ஏதாவது செய்தே ஆக வேண்டும். என்னுடைய தொழிலை விட முடியாது, என்னுடைய படிப்பையும் விட முடியாது, என்னுடைய பணத்தையும் விட முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இவற்றுக்கும் மேலாக எனக்கு பயப்படுங்கள், போதுமானது. உன்னையே அஞ்சுகின்றோம், எங்களுக்கு எந்த துன்பமும் வேண்டாம் என்பதற்காவது என்னை கூப்பிட முடியுமா? கூப்பிடுங்கள். பெருமை கொண்டு விட வேண்டாம். இவ்வளவையும் கொண்டு பெருமையை நீக்கிக் கொண்டு பயத்தையும் பணிவையும் கொண்டிருந்தால் இவ்வளவு கஷ்டங்களும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களுடைய துன்பங்களின் காரணமாக, அவ்வளவையும் நான் மன்னித்து விடுவேன், நீக்குவேன். பகிரங்கமான விரோதியாக நான் என் இறைவனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துரோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நயவஞ்சகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பணிவு மட்டும் இருக்கட்டும், உள்ளத்தில் பயம் இருக்கட்டும். தவறு செய்கின்றீர்கள், இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று முழுமையாக முற்றிலுமாக 100க்கு 100 மன்னித்துவிட்டு இன்னும் நீங்கள் அறியாத உயர்வுகளில் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவான். கல்லையும் மண்ணையும் நம்புவதை விட்டுவிட்டு மனதையும் உள்ளத்தையும் நம்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு நான் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் செல்கின்றேன் என்று போகும்பொழுது நிச்சயமாக இறைவன் அவனை விட்டு நான் வெளியேறிவிட்டேன். இதற்கு நிகராக இறைவனை உதாசீனப்படுத்துவதும் அலட்சியப்படுத்துவதும் தூர வீசி எறிவதற்கும் இதற்கு நிகராக இல்லை. யாராவது நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள பிடிக்கலன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள அவ்வளோ வெளியே போயிட்டாங்க, என்ன அவங்களுடைய நிலைமை என்ன? இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாது. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இவனை விட்டுவிட்டு நான் மசூதிக்கு செல்கின்றேன், சர்ச்சுக்கு செல்கின்றேன், இந்த கட்டிடங்களுக்கு செல்கின்றேன். உள்ளத்தில் வாழ்கின்றீர்களா, கட்டிடங்களில் வாழ்கின்றீர்களா? கல்லும் மண்ணும் இருக்கக்கூடிய இந்த ஜடமான கட்டிடங்களில் என்ன இருக்கின்றது? உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்படி தொலைந்தீர்கள்? மனிதர்களை நம்பி நான் கொடுத்த அந்த ஞானங்கள் என்னவாயிற்று? எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் வெளியேறுகின்றோமோ, இறைவனை அசிங்கப்படுத்திவிட்டு அஸ்தப்பட்டு நீ ஏன் நீங்கள் வருகின்றாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவனை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு செல்கின்றோம். இருந்தாலும் ஒரு சொற்ப காலத்திற்கு உங்களுடன் இருக்கின்றான் கருணையாளன். இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றான். கோயில்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுதும் புரிகின்றது, காரணம் இறைவன் இருக்கின்றான். மசூதிகளுக்கு செல்கின்றீர்கள், இப்பொழுதும் இறைவனுடைய பாக்கியம் இருக்கின்றது, விளங்குகின்றது, காரணமான இருக்கின்றான். சர்ச்சுகளுக்கா? நிச்சயமாக அங்கும் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ்பவர்கள். உங்களுடைய சன்னிதானம் அதுதான், கட்டிடங்கள் கிடையாது. இவ்வளவு நெருக்கடியான இடத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம், அதிலும் ஒரு சுகத்தோடு உட்கார்ந்திருக்கின்றோம். காரணம், நீங்கள் வாழ்விக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் வாழவில்லை. இந்த சேரில் உட்கார்ந்திருக்க முடியும், இந்த சேர் உட்கார்ந்திருக்க முடியும். இருந்தாலும் சுகத்தை கொடுத்துருக்கிறது யார்? அப்பாடான்னு உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நின்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு எந்த சுகத்துக்காக உட்காந்து விட்டீங்களோ அதை விட்டுட்டு நிற்க வேண்டியிருக்குது, இடுப்பு வளைக்க வேண்டியிருக்குது. இப்போ சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிற்கிறது சுகமாக இருக்குதா, உட்கார சுகமாக இருக்குதா? நிற்க முடியலன்னு உட்கார்ந்தீங்க, உட்கார முடியாது நிற்கிறீங்க. குரங்கு வாழ்க்கை வேண்டாம். உங்களுடைய அறிவை கண்டு உங்களுடைய மனதில் இருக்கிறது உங்களுடைய சுகம் அளித்தும் நீங்கள்
கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சேர்களிலோ நீங்கள் கண்டுபிடிச்சிருந்த ஏசியிலே கிடையாது. ஒரு சுகமான காற்று வெளியே வீசிட்டு அவ்வளோ வெளியே போயிடுவோம். இது வேண்டாம்னு சொல்லிட்டு விரும்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாழ்க்கை இங்கு இருக்கின்றது, அங்கு விரும்புங்கள். இப்பொழுதும் இறைவன் இருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் சொல்வது விளங்குகிறது ஆம் என்று. அதற்கு பிறகு மீண்டும் போய் நீங்கள் உங்களுடைய சர்ச்சைகளும் கோயில்களும் மசூலுக்கு போகும் பொழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்றைக்கி என்ன தெரியுமா வித்தியாசம்? என் இறைவனே மன்னித்து விடு, இவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்று. எதுக்காக போகிறீங்கன்னா ஊர்வலத்துக்கு பயந்து போகிறீங்க. நாளைக்கு அவங்க கேட்பாங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க, அதுக்கு பயந்து போகிறீங்க. அதையும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் ஒப்படையுங்கள். என்னுடைய பலவீனத்தின் காரணமாக நான் சொல்கின்றேன், நேற்று வரைக்கும் இங்கே தான் நீ இருக்கேன்னு நினச்சேன், இன்றைக்கி நான் நினைக்கிறேன். ஊரில் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதன் காரணமாக சொல்கின்றேன். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பலவீனத்தை நன்கறிவான். உணர்வு இருக்கிறதா, தவறு செய்கின்றீர்கள் என்று அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். இதுவரையில் கடவுளே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள், இவற்றையெல்லாம் நான் கடந்து விட்டேன், இந்த கடவுள் இல்லை என்று கூறுங்கள். இங்கு உங்களுடைய மாபெரும் ஆற்றல் மகா சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றதே, அந்த இறை ஆற்றல் உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று முதலாக இன்னும் அவனுக்கு நீங்கள் நெருக்கமாகுங்கள். அவனை விட்டு விலகிவிடாதீர்கள். இங்கிருந்து விலக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு நல்லவர் இருக்குமானால், இறைவன் தான் எனக்கு துணை இருக்குமானால், அவனுடைய பாக்கியங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், ஊர் உலகம் என்ன சொன்னாலும் சரி கவலை கிடையாது. என் இறைவனுக்கு நான் பயப்படுகின்றேன், அவ்வளவுதான். அந்த நிலைமையும் வரும். எந்த நிலைமையிலும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் அசைவு அவன் பக்கம் திரும்புகின்றதா, எந்த அளவுக்கு ஒரு இன்ச்சு திரும்பினாலும் அதற்குரிய ஒரு சென்டிமீட்டர் திரும்பினாலும் ஒரு மில்லிமீட்டர் திரும்பட்டும் அவனுக்கு உணர்ந்து நிச்சயமாக மாபெரும் ஆற்றலை கொண்டு உங்களை வாழ வைப்பான். இன்று வரையில் எண்ணிக்கொண்டிருந்தது போல் இதுதான் கடவுள், இதுதான் அல்லாஹ், இதுதான் சாமி, இதுதான் தேவன் என்று ஒரு காலம் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதீர்கள். உள்ளத்தின் வழிபாட்டின் பக்கம் அமைந்துவிடுங்கள். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், இறைவனுக்கு அஞ்சுங்கள். பயபக்தி அவசியம். பயம் இறைவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அவர்களுடைய வாக்குகள் பொய்யானவை, அவர்கள் அசுத்தமானவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள். இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 9 வசனம் 74. இவர்கள் நிச்சயமாக அத்தியாயம் 9 வசனம் 74. இவர்கள் நிச்சயமாக அநியாயமான சொல்லை சொல்லிவிட்டு, கடவுள் இருக்கத்தான் செய்கிறான், இருந்தாலும் நீங்களும் முயற்சி செய்யணும், உங்களுடைய முயற்சி முக்கியம். எனக்கு அறிவே இல்லையப்பா, நான் என்ன செய்யணும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சி முக்கியம். டாக்டர்கள் சொல்லுங்கள், அவர்கள் கைவிடுத்து விட்டார்கள், இருந்தாலும் அவர்கள் தான் முக்கியம். இவ்வாறு சொல்லிவிட்டு கடைசியில் நீதான் எனக்கு கதி என்றும் திரும்புவார்கள். அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அகம்பாகவும் அவ்வளவும் செய்துவிட்டு கடவுள் இருக்கின்றான் என்று கூறுவார்கள். அவர்கள் கைவிட்ட பிறகும் அவர்கள் கையெழுத்திட்டு நீதான் காப்பாற்ற வேண்டும் சொல்லிய பிறகு, இந்த அக்கிரமான சொல்லிய பிறகு, அவர்கள் கைகளால் இவர்கள் கொடையுண்ட பிறகு, இது கடவுள் சித்தம், அவன் கொண்டு விட்டான் என்று கூறுவார்கள். அவனுக்கு மீறி என்ன செய்ய முடியும் என்று அப்பொழுது கேட்பார்கள். கண்டிப்பாக ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து விட்டான். உயிரோடு இருக்கும் பொழுது கடவுளை நம்பக்கூடாது. உயிர் போய்விட்டால் அவனை மீறி என்ன செய்ய முடியும் என்று கேட்பார்கள். அப்படின்னா உயிரை பறித்தது யார்? காப்பாற்ற வேண்டும் என்று அவ்வளவு முயற்சி மேற்கொண்டிருக்கும் பொழுது உயிரை பறித்தது யார்? அப்படியானால் நீங்கள் அவனை மட்டும் நம்பும் பொழுது அவன் உங்களுக்கு உயிரை பறித்திருக்க மாட்டானா? நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தை வந்திருக்காது அல்லவா? மனிதர்கள் பெரும்பாலோர் அக்கிரமம் அநியாயமான சொல்லை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றளவும். பிறகு அதை சொல்லவே இல்லையே, கடவுள் தானே முக்கியம் என்று சொன்னேனே என்று கூறுவார்கள். இந்த வார்த்தையினுடைய பொருளைத்தான் இவ்வளவு நேரம் நாம் கேட்டுக்கொண்டோம். எப்படி நீங்கள் மனிதன் பக்கம் திரும்புவீர்கள்? மனிதன் ஒவ்வொருவனும் இணை வைக்கக்கூடிய நிலையில் இறைவனை தவிர மற்றவர்களும் இருக்கின்றார்கள். கடவுளை தவிர மனிதர்களும் உண்டு. மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஆற்றல் மகா சக்திக்கு முன்பாக நீங்களும் இணையானவர்கள் தான் உங்களுடைய கைகளையும் கால்களையும் இயக்க வேண்டும் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களை ஒரு காலம் இனி நான் பின்பற்ற மாட்டேன். என் இறைவனே, மனிதர்கள் என்ற உன்னுடைய துரோகிகளை விட்டும் என்னை காப்பாற்று.
ஷைத்தான்கள் நிச்சயமாக மனிதர்களிலும் இருக்கின்றார்கள், கெட்ட சக்திகளாகவும் இருக்கின்றன, நமக்கு கண்களுக்கு புறப்படாத சக்திகளாகவும் இருக்கின்றன. பார்க்கக்கூடிய மனிதர்களை விட்டு விலகுங்கள், அவர்கள் கெட்ட சக்திகளால் தீண்டப்பட்டவர்கள், நானும் தீண்டப்பட்டு விட்டேன். இப்பொழுது உணர்வூட்டப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய வாக்கு, இவர்கள் நிச்சயமாக அநியாயமான சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று கடவுள் சத்தியமாக பேசுவார்கள். கடவுள் தான் முக்கியம், அது யார் இல்லை என்று கூறியது என்று அவ்வளவு வேகமாக பேசுவார்கள். கடவுள் கொன்று விட்டான் என்று கூறுவார்கள். டாக்டர் கைகளால் உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையில் நாம் முடிவை தரும் பொழுது நம்மை நாமே கொன்றுவிட்ட பிறகு கடவுள் தான் என்று கூறுவார்கள். இதற்கு கெட்டவற்றுக்கு அவ்வளவுக்கும் கடவுளை சாத்துவார்கள், நன்மை அவ்வளவற்றுக்கும் தாங்கள் தான் என்று பெருமை கொள்ளப்படுவார்கள். இந்த அநியாயக்கார சமுதாயத்திற்கு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் இறைவன்தான் என்ற அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்ட பின் கொன்ற பிறகு கடவுள் சித்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் சமாதானம் ஏற்படும். இவ்வளவு அநியாயத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்த ஒன்றுக்காவது ஏற்றுக்கிட்டாங்களே, நான் தான் உயிரை பறிக்கங்களை ஏற்றுக்கிட்டாங்களே, அந்த அளவுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். எப்பேற்பட்ட கருணையால் இவ்வளவு அவனை அசிங்கப்படுத்திய பிறகும் அவனை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையை பேசிய பிறகும் இறைவனுடைய செயல் என்ன செய்ய முடியும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக சமாதானத்தை கொடுத்தானே, அவன் என்னை படைத்த அந்த மாபெரும் ஆற்றலை இனியும் நான் மறக்கக்கூடாது. உள்ளத்தில் அவனை நான் தாங்க வேண்டும், வேறு எவனும் கிடையாது அவன் ஒருவனை தவிர என்ற அந்த எண்ணத்தை கொண்டவர்களாக இன்று முதலாக வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய கவனிப்பையும் உங்களுடைய மனதின் ஆற்றலில் நீங்கள் விளங்கி கொண்டதையும் அவனிடமே ஒப்படையுங்கள். நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்று, எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் வம்சங்களையும் பாதுகாத்துக்கொள் என்று அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். மனிதர்களை ஒரு காலம் நம்பாதீர்கள். இதுவரையில் வாழ்ந்து வந்த 5 அறிவு மிருகங்களாக இனி நாம் வாழ வேண்டாம். ஒரே ஒரு ஞானம், இறைவனுடைய ஞானங்களை கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக இதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான்.